الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعلم. கண்மணி நாயகம் அவர்களின் மிக பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய சாஹிபுல் கரீமாகிய சாஹிப ரசூலுல்லாஹ் ஹலரத்துல் அக்தஸ் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா அல்-பரகாத் மின்ஹு ஃபித் தாரைன் ஆமீன். நாயகம் அவர்களின் உருஸ் முபாரக்குடைய தினமாகும் இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 14வது இந்த ஐயாமுல் பீதுடைய தினம். மாஷா அல்லாஹ். ஹஜரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் கணக்கில் அடங்காத விஷயங்கள் இருக்குது. மாஷா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம். அருமை நாயகம் அவர்களின் மகா கௌரவமிக்க அருமை உம்மா சையதா தய்யிபா தாஹிரா ஜாஹிதா ஆரிஃபா மலிகா சுல்தானா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் வஹப் அலைஹிமுஸ்ஸலாம் وأفاض علينا البركات منهما دهر الدهر. கண்மணி நாயகத்துடைய அருமை உம்மா சையதா ஆமினா நாயகி அவர்களின் பரிசுத்தமான பிரகாசமான திரு வயிற்றில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே முதலாக துஆ செய்தது யாருக்குன்னு சொன்னா உம்மா ஆமினா நாயகியுடைய பிரியத்திற்குரிய ஹாதிமத் சையதா ஆமினா நாயகியுடைய பிரியத்திற்குரிய ஹாதிமத். அந்த ஹாதிமத்துக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் துஆ செஞ்சாங்க. உம்மாட வயிற்றிலிருந்து வந்த உடனே நாயகத்துடைய அருமை உம்மா சையதா ஆமினா நாயகி இந்த ஆலத்தை பூரா லோகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நூறுல. மாஷா அல்லாஹ். ஷாம் நாட்டுடைய கட்டிடங்கள் மட்டுமல்ல, லாமகான்ல இருந்து தஹத்த சரா வரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். பிரபலமாக என்ன மௌலிது கிதாபுகள்ல ஷாம் நாட்டுடைய கட்டிடங்களை கண்டது இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓதுற மௌலிதுல என்ன நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. எல்லாத்தையும் விவரிக்கிறதா இருந்தா அது என்ன 4 கணக்கலாம். நாயகத்துடைய எந்த ஒரு சிஃபத்து ஷரீஃபையும் யாராலும் இப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. இது நல்லா விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதேனும் ஒரு பண்புனா புரியுதா, ஒரு கேரக்டர்
ஹோலி கேரக்டர். அரபியில் சொன்னா ஒரு சிஃபத்து ஷரீஃப், ஒரு சிஃபத்து, சிஃபாத் அல்ல. சிஃபாத்னா ஜம்மு புளூரல், சிஃபாத் அல்ல, ஒரு சிஃபத்து ஷரீஃப். ஏதேனும் ஒரு தன்மையை கூட நாயகத்துடைய ஹோலி கேரக்டர்ஸ்ல ஒரு கிரேட் கேரக்டரை கூட யாராலும் சொல்லி எண்ட் பண்ணி என்ன அவ்வளவுதான் சொல்லி யாராலும் முடிக்க முடியாது. இதுக்கு தலீல் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மாஷா அல்லாஹ் என்ன தன்னுடைய வாழ்நாள்ல முக்கியமான பகுதியாக ரசூலுல்லாவோடு வாழ்ந்த பகுதி, முக்கியமான பகுதி உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு போதுமான. சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் உம்மா ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்டாங்க, மூமின்களுடைய தாயே, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசமான அஹ்லாக்கு தய்யிபா, அஹ்லாக்குல் ஹசனா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக்குல் கரீமை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுங்க நாயகமே. உம்மாவே, மூமின்களுடைய தாயே, ஈமான்தாரர்களுடைய உம்மாவே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் ஈமான் கொண்ட மூமின்களுடைய உம்மாவே, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹுலுக்குல் கரீம், நாயகத்துடைய ஹுலுக்கு ஷரீஃப். ஹுலுக்குங்கிறது என்ன? பல சிஃபாத்துகள்ல ஒரு சிஃபத்து. இப்ப நாம என்ன செய்யறோம்? பேசுறோம், காண்றோம், கேட்கிறோம். விளங்குச்சா? அப்போ கேட்கிறதுங்கிறது ஒரு சிஃபத்து, கேட்கிறதுங்கிறது சமயத்து, பார்க்கிறதுங்கிறது பசரியத்து, பேசுறதுங்கிறது கலாமியத்து. இப்படி மசாலா என்ன ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அப்ப ஹுலுக்குங்கிறது ஒரு கேரக்டர். நாயகத்துடைய அவுசாஃபுல் ஜமீலால ஏதாகிலும் ஒண்ணுக்கு சஹாபா என்ன கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக்குல் கரீம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கௌரவமிக்க ஹுலுக்கு ஷரீஃப் எப்படி இருக்கும்? நாயகத்துடைய ஹுலுக்கு ஷரீஃபை நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா சையதா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ நஃபானா மின் பரகாத்திஹா ஃபித் தாரைன் ஆமீன். அம்மா அவங்க என்ன ஜவாப் சொல்றாங்க? கான ஹுலுகுல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக் என்ன மாஷா அல்லாஹ்? குர்ஆன் தான் அவர்கள் ஹுலுக். மாஷா அல்லாஹ் அக்பர். குர்ஆன் தான் ஒரு சூரத்துங்கள, ஒரு ஜுஸுங்கள, மொத்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தா இருந்தா மாஷா அல்லாஹ் மத்தய சிஃபாத்து ஷரீஃப் எல்லாம் விளங்குதா? புரிஞ்சா? நாயகத்துடைய ஒரு ஹுலுக்குல் கரீம் மொத்த குர்ஆனுமா இருக்குது. குர்ஆனுக்குள்ள லவ்ஹுல் மஹ்ஃபூல இருக்குது. பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல். ஒரு குர்ஆன் மாஷா குர்ஆனுக்குள்ள லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்குது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா அதுல பதியப்படாத ஒரு விஷயம் இல்ல. குல்ல ஷைஇன் ஃபீ ஹஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். அல்லாஹ்வுடைய ஜமீஇ மக்லூகாத்துடைய எல்லா அசராத்தும், எல்லா ஹரகாத்தும், எல்லா சக்கனாத்தும், ஹயாத்தும், மௌத்தும், அது அதமா இருக்கிறதும், அதுமா இருக்கிறதும், அது மௌஜூதா இருக்கிறதும், எல்லா விஷயமும் என்ன லவ்ஹுல பதியப்படாத ஒரு காரியமும் மசாலா என்ன. சில வேர்ட்ஸ் உட்கார்ந்துக்கிற ஆலிம் சமாருக்கு புரியும், ஆலிம் அல்லாத ஆட்களுக்கு என்ன புரியா கண்டி நசிய சரி முடிஞ்ச பிறகு அதுக்கு என்ன வார்த்தைன்னு கேட்டுக்கணும். கொஞ்சமா காரணத்துக்கு ஓட்டிட்டு கூடாது. இப்போ மாதூம்னு சொல்கிறேன். மாதூம்னா என்ன? இல்லாத ஒன்று, இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது இல்லை, ரியல்ல ஒன்றும் கிடையாது, இல்லாத ஒன்று. அது பேர் என்ன சொல்லுவாங்க? மாதூம். இப்போ இந்த ஷேடு இருக்குது, ரில் இருக்குது, இருக்கிற மாதிரி தெரியுது
மிகுதாது எந்திரிச்சு போனான்னா என்ன, அந்த இடத்துல அது போயிடும். புரிஞ்சா? இது பேர் என்ன? மாதும். இருக்கிறது போல தெரியும், ஆனா ரியல்ல அது ஒண்ணு இல்லை. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இங்க உம்மாட்ட கேட்கப்பட்டது ஆயிஷா நாயகி இடத்துல சஹாபாக்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுகுல் கரீம, நாயகத்துடைய குலுகுல் கரீம ஆயிஷா நாயகி. அது மசாலா என்ன? சூரத்துர் ரஹ்மான். குலுக்கு மசாலா சூரத்துர் ரஹ்மான். நாயகத்துடைய சமாயித் மசாலா அது சூரத்துல் முல்க். அப்படி நான் சொல்லல. கான குலுக்குகள் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய குலுகுல் கரீம் என்ன? குர்ஆன். அப்போ மொத்த குர்ஆன் மசாலா நாயகத்துடைய ஒரு சிஃபத்தா இருக்கு. அல்லாஹு அக்பர் கபீரா. பாய் நீ ஒன்னும் படிக்க வேணாம், ரசூலுல்லாஹ் முத நீ படி மசாலா. அதுதான் பெரிய படிப்பு மசாலா. நீ ரசூலுல்லாஹ் பத்தி இல்மு இல்லாம நீ எத்தனை கிதாபை படிச்சாலும் எத்தனை ஹிஃப்ஸ் பண்ணாலும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. புரியுதா? உலமாவுல சுகம் உண்டு, ஆலிமின்கள்ல கெட்ட ஆலிம்கள் உண்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஹாஃபில் ஆனவங்க கெட்ட ஹாஃபில் உண்டு. நரகத்துல ஒரு இடம் இருக்குது ஜுப்புல் ஹுசுன்னு சொல்லி, அந்த இடத்தை விட்டு மாஷா அல்லாஹ் நரகம் அல்லாஹ் இடத்துல ஒரு நாளைக்கு மேத்த மர்ரா 100 முறை அல்லாஹ் காவல் தேடுது. ஹதீஸ் நபவி. நரகத்துல மாஷா அல்லாஹ் ஜுப்புல் ஹுசுன் ஒரு இடம் இருக்குது, அதை விட்டு நரகம் அல்லாஹ் இடத்துல ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் அல்லாஹ்ட்ட ஹிஃப்ல் தேடுது. அந்த இடத்துக்கு அல்லாஹ் யாரை அனுப்புவான்னு சொல்றாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஹிஃப்ல் செய்து ரியாவுக்காக யாரு நாக்கையும் மூக்கையும் வளைச்சு ஓதுனானோ அப்படி உள்ள ஹாஃபிரீன்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துல அந்த இடத்துல வச்சு வேதனை செய்வான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம படிச்சு கொடுக்க எதா இருக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அலீமு ஷான படிச்சு கொடு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அலமத்துல் அக்பர் படிச்சு கொடு. அதுதான் பெரிய படிப்பு. அதை படிச்சுட்டு அபூ பக்கர் சித்திக் ஆனாங்க மாஷா அல்லாஹ். இப்னு அபூ குஹாஃபா சித்திக் ஆனது மாஷா அல்லாஹ் ரசூலுடைய ஷான படிச்சு மாஷா அல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹுடைய வாப்பா இஸ்லாத்தை அவன் கபூல் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு உமர் ரலியல்லாஹு விரட்டி விட்டாப்ல. வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டாப்ல. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஒட்டகை மேய்ச்சிட்டு வான்னு உமருடைய வாப்பா கத்தாப் அனுப்பினாப்ல. இஸ்லாம் கபூல் செய்ய முன்னாடி கத்தாப் ஒரு ஒட்டகையை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு ஒட்டகையை கொடுத்து அனுப்புறாப்புல. கொண்டு போன உமர் என்ன செஞ்சாப்புல? அந்த ஒட்டகையை தொலைச்சிட்டாப்புல. ஒட்டகை எங்கேயும் போயிடுச்சு. தேடி தேடி பார்க்கறாங்க, ஒட்டகையை காணோம். ஒட்டகையை காணோம் அழுதுகிட்டே வந்து கரைங் பண்ணிட்டு வந்து வாப்பாட்ட சொன்னாப்புல. வாப்பா ரொம்ப கடுமையான கோபமாவி நல்ல அடியை கொடுத்து வீட்டுல இருந்து விரட்டிட்டாப்புல. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஒட்டகையை மேய்க்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு பெத்த வாப்பாவால வீட்டை விட்டு உமர் அடிச்சு துரத்தப்பட்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான உஜூதர் ரஹ்மத்தான நூறு முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்துஹா வஜூல் அலில் அலிம ஜியாரத் செஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து என்ன அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகையை மேய்க்கிறதுக்கு தகுதி இல்லாத இந்த உமர் மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய முஸ்லீம் சாம்ராஜ்யத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன கலீஃபாவாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஒட்டகையை மேய்க்கிறதுக்கு என்ன தகுதி இல்லாத உமரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் சமூகத்துக்கு ஜனாதிபதியாக்கி வச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். நாம் படிக்க வேண்டியதும் நம்முடைய அகலுக்கு நாம் படிப்பிக்க வேண்டியதும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அலீமு ஷான மாஷா. எல்லா அவுலியாக்களும் செஞ்ச வேலை அதுதான் மாஷா அல்லாஹ். எல்லா முஜ்தஹித் செஞ்ச வேலை அதுதான் மாஷா அல்லாஹ். குர்ஆன் நம்மளுக்கு சொல்ற கட்டளை அதுதான் மாஷா அல்லாஹ். நம்ம அடிக்கடி ஓதுறோம் சூரத்துல் ஃபத்ஹுடைய ஆயத் லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் ஈமான் கொண்ட பிறகு அடுத்து நீங்க என்ன செய்யுங்க? வ துஅஸிருஹு ரசூலை நீங்க கௌரவிங்க. ரசூல் யாருன்னே தெரியாம எப்படி கௌரவிப்ப? உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு செய்யுது வர்றாப்புல
இருக்கிறாள் எல்லாம் எழுந்திருச்சு நிற்கிறார்கள். எதுக்காக? அவுலாது ரசூல் செய்யுதுங்கிறதுக்காக. செய்யுதுங்கிறது தெரிஞ்சதுனால தானே எழுந்திருச்சு நிற்கிற. செய்யுது தங்கள்னு தெரியா கட்டி எப்படி எழுந்திருச்சு நிற்ப? எப்படி இக்ராம் செய்வ? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வ துஅஸ்ஸிருஹுங்கறான். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஜாஃபர் ஸாதிக் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தஃப்சீர் கொடுக்கறாங்க? வ துஅஸ்ஸிஸுஹு. எப்படி செய்ய முடியும்? ரசூலுடைய அஸமத் என்னன்னு படிக்கணும். அதனால தான் காலமெல்லாம் கண்மணி நாயகத்தோட இருந்த சஹாபாக்கள் போய் உம்மா ஆயிஷா நாயகத்திட்ட ரசூலுல்லாஹ்வுடைய குலுக்கு கேட்கணுமா? திங்க் பண்ணி பாரு. மசாலா சஹாபினா யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹுல் கரீமை பார்த்து நாயகத்திலிருந்து இஸ்லாமை கபூல் செஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்து கரீமில் ஃபனா ஆனவங்க தானே, குர்பான் ஆனவங்க தானே. அவங்களுக்கு தெரியாது? தெரியுமா தெரியாதா? சொல்லுமா? அப்ப ஏன் கேட்கறாங்க போய்? இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்க. காரணம் என்ன? ஈமான் என்னன்னு சொல்லி ஈமானுடைய அந்த லத்தத்தை அறிந்தவர்கள் சஹாபாக்கள். ஈமானுடைய லத்தத்தை அறிந்தவர்கள் சஹாபாக்கள். ஈமான மாரிஃபத் பண்ணவங்க சஹாபாக்கள். இன்னைக்கு பலருக்கு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேர்ல முஹப்பத் இருக்குதுன்னு சொல்லி என்ன காலையில மூச்சு திறந்து ராத்திரி வரைக்கும் ஸலவாத் ஓதிட்டே இருப்பான். மாஷா அல்லாஹ் ஸலவாத் ஓது. அதுல மசாலா என்ன? ஸலவாத்து இருக்கிற மாதிரி நன்மை வேற எதுலையுமே இல்லை. ஸலவாத்து ஷரீஃபில் இருக்குமாறு நன்மை என்ன வேற எந்த அமல்ல இல்லை. அதே நேரத்தில் ஸலவாத்து ஓதும்போது அதுக்கு மானை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓதுமா சார், புரிஞ்சுக்கிட்டு ஓதுமா சார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்தை வைக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஸலவாத்துல் கரீம்ல அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா கௌரவத்தை ரப்புல் ஆலமீன் படிச்சு கொடுக்குறான். மாஷா நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட மூமின்களே, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்லக்கூடிய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத்த குதுசியார் மீது நீங்க ஸலவாத் சரி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மாஷா நாம என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம்ங்கற. மாஷா யா அல்லாஹ் நீ சொல்லுங்கறோம். அல்லாஹ் நம்மள சொல்லுங்கறான். நம்ம அல்லாஹ் பார்த்து என்ன கிதாப் செய்றோம்? அல்லாஹ் நீ சொல்லு. அல்லாஹ் எல்லா இபாதத்தும் நமக்கு அல்லாஹ் சொல்லி அகிமி ஸலாத்தன்னா அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி நிக்கிறோம். சௌம் எடுங்கறான். நவைத்து சௌமகதீன் லில்லாஹி தஆலா நம்ம என்ன செய்றோம்? நியத்து செய்யறோம். புரியுதா? எல்லாம் அல்லாஹ் செய்யும் போது லப்பைக் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், செய்யுன்னு சொல்றான். அவன் ரசூல் நம்ம உத்தரவிடுறான். ரசூல் நம்ம காட்டுறாங்க எப்படி செய்யணும். நம்ம செய்யறோம். மாஷா அல்லாஹ் தௌஃபீக்ல. ஆனா ஸலவாத்துல் திக்ர் செய்யறான் அல்லாஹ். திக்ரன் கதீரா நிறைய அல்லாஹ் திக்ர் செய்யறான். தஸ்பீஹ் தஹ்மீத் சப்பிஹு தஸ்பீஹ் சொல்றோம். மாஷா அல்லாஹ் திக்ர் செய், லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லீல் சொல்றோம். ஆனா ஸலவாத்து ஷரீஃபுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? நாம சொல்லல. நாம சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் சொல்லும்போது நம்ம மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூலே தாங்கள் மீது மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய ஸலவாத் உண்டாட்டுமாக. விளங்குச்சா? அங்க யாரை நம்ம சொல்றோம்? நாம சொல்லல. ஃபாயில் அங்க நம்ம யாராக்குறோம்? அல்லாஹ் ஆக்குறோம். மாஷா அல்லாஹும்ம ஸல்லி அலா. அல்லாஹ் நம்மளை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமாங்கற. மாஷா அல்லாஹ் நாம என்ன சொல்றோம்? மாஷா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ சொல்ற. காரணம் என்ன? அல்லாஹ் நமக்கு காட்டுறான், என் அடியானே ஒன்னால் அல்ல என்ன தவிர என் ஹபீபுல் ஆலத்தை யாராலையும் அறிய முடியாது. மாஷா புரியுதா? என்ன தவிர என் ஹபீபுல் ஆலத்தை யாராலையும் அறிய முடியாது. என் ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ் சிர்ருல் மஸ்ஊன். என் ஹபீபுல் ஆலம் சிர்ருல் மஸ்ஊன்.
யாராலும் அறிய முடியாது மாஷா அல்லாஹ். ஆகையால என்ன, நான் ஒன்னு சொல்லிட்டேனா சொல்லுன்னு சொல்லி நீ என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன் மாஷா அல்லாஹ். நன்மை உனக்கு தரேன். உனக்கு எதுக்கு? நீ சொல்லுன்னு சொன்னீல, அதுக்கு தான் நன்மை. வேற எல்லா அமலையும் நீ செஞ்சதுக்கு நன்மை. இத மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னால முடியாது நல்லான்னு உன் அஜிசியத்தை என்கிட்ட காட்டினதுக்கு நன்மை மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? இவன் நான் சொல்றேன்னு சொல்றான். அடே உன்னால முடியாதுடா, உன்னால முடியாது. நீ தொழுவ, அல்லாஹ் நீ தொழுவுன்னு சொன்னானே என்ன காபிரா போயிடும். என்னாவும் குஃபர் ஜாராயிடும். யா அல்லாஹ் நோம்பு நீ புடிச்சிடல. தமாசுன்னு சொன்னா வேற ஒன்னாகாது, அந்த நியத்திலே சொன்னா. ஆனா இங்கே நமக்கு அல்லாஹ்வே சொல்லித்தர எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நாம சொல்றோம் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸல்லம். யா அல்லாஹ் ஸலவாத்து ஸலாம் உன் ஹபீபுல் ஆலமான எங்களுடைய மாலிக்கான எஜமானான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத்துல் குதுஸியா நாயகத்துல் அஹ்லு பைத் தஹார் ஆலிமின் மாஷா அல்லாஹ் நீ சொல்ற அல்லாஹ் ஸலவாத்து ஸலாம். ஏன்பா ஒன்னால என்னால முடியாது அல்ல, அல்லாஹ் சொல்ல மாஷா சதகா அபுதி என் அடியான உண்மை சொன்ன மாஷா அல்லாஹ் ஒன்னால முடியாது. ஹபீபுல் ஆலத்துடைய என் ஹபீபுல் ஆலத்துடைய அதிமுஷான ஒன்னால என்ன செய்ய முடியாது? மாலுமாக்க முடியாது. அபூபக்கர் சித்திகாலே முடியாது, ஒன்னால என்ன முடியாது? யாரால? அபூபக்கர் சித்திக் மூலமாக முடியாது. அது ரசூலுல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகதி. கல்வத்திலே ஜல்வத்திலே கூட இருந்த கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரஃபக ரஹ்மத்துல் ஆலம் லிசான் ஹக்கீகதி பிஷார் சன் யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகதி. என் யதார்த்தத்தை என்ன யாரால அறிய முடியாது? இல்லா சிவாய ரப்பி, யா ரப்ப தவிர வேற யாராலே முடியாது. அபூபக்கரே மாஷா அல்லாஹ். மௌலானா ரூமி மஸ்னவில சொல்லுவாங்க, அல்லாஹ்வை மாரிஃபா செய்யறதுக்கு என்ன அக்கல் இல்லாம இரு, ரசூல மாரிஃபா செய்யறதுக்கு அக்கலோட இரு. காரணம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நீ மாரிஃபா செய்யறதுல ஏதாவது அதபு கேடு வந்துட்டா அல்லாஹ் அஃபூ செய்வான். ஆனா ரசூல மாரிஃபா செய்யற விஷயம் அதபு கேடு வந்தா காபிரா போயிடுவான். அல்லாஹ்வை காபிராக்கிடுவான். புரியுதா? புரியலையா? அல்லாஹ்வை மாரிஃபா செய்யற விஷயத்துல புரிஞ்சா? அல்லாஹ்வை மாரிஃபா செய்யற விஷயம் ஒரு மனுஷன் என்னத்தான் நஃபி செஞ்சு நான் ஒண்ணு இல்லைன்னு எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் இல்லை ஒண்ணு சரிதான். ஆனா நீ ஒரு கலுக்கு உண்டு மாஷா, நீ ஒரு செய் உண்டு. ஒரு அளவு மட்டும் தான். ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ் ஹக்கு கல்கோடி யாத்திபாராத்து பேசிக்கிட்டே போனாங்க, தன்னை நஃபி செஞ்சுக்கிட்டே போனாங்க மாஷா அல்லாஹ். தர்பார இலாஹியா இருந்து ஆவாஸ் வந்துச்சு, நிதா வந்துச்சு. இப்னு அரபி ஸ்டாப் பண்ண, அதோட இதுக்கு மேல வராத. காரணம் என்ன? நான் தான், நீ தான். அல் அப்து அப்து வயின் தரக்கா அர் ரப்பு ரப்பு வயின் தனஸ்ஸல். நீ எந்த அளவுக்கு இல்லை நெருங்கி வந்தாலும் நீ தான் அப்து தான். நான் எந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் நான் தான். ஒரு தான் என்ன செய்யாது? ரபூபியத்து அபூதியத்தாவாது, அபூதியத்து ரபூபியத்தாவாது. புரியுதா? அது ஒரு சிறப்புல வஹதத்துல் வுஜூதுங்கிறது ஒரு சின்ன குழந்தை விளையாடுற விளையாட்டு, அது வேற ஒண்ணும் இல்லை. அது சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். புரிச்சா? என்ன பொறுத்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன, ஒரு 2 வயசு புள்ள விளையாடுற, ஒரு 2 வயசு புள்ளைக்கு எந்த அக்கல் இருக்குமோ அந்த அக்கலோட அந்த அக்கல் தான் தௌஹீதுல உள்ள ஆள் தான் வஹதத்துல் வுஜூது உள்ள ஆள் மாஷா. வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல வஹதத்துல் வுஜூதுங்கிறது. புரிஞ்சா? என்ன பொறுத்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அஸ்மத்தே முஸ்தபா தான் மாஷா அல்லாஹ் என்ன டாப் மாஷா. அதை விட டாப் ஒண்ணும் கிடையாது மாஷா. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அல்லாஹ்வை அடையிறதுக்கு, அல்லாஹ்வுடைய குர்ப ஹாசில் ஆகிறதுக்கு மாஷா அல்லாஹ் ஷானே முஸ்தபா தவிர வேறு வாசிதா ஒண்ணும் கிடையாது மாஷா. அதுதான் வேணும் மாஷா. அதுல தான் முடியும் மாஷா.
அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குலுக்குல் கரீமா பத்தி குலுக்கு ஒரு சிபத்து உம்மா ஆயிஷா என்ன ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க கான குலுக்குல் குர்ஆன் ரசூலுல்லாஹ் குலுக்கு என்ன குர்ஆன் மாஷா அல்லாஹ் அக்பர் மொத்த குர்ஆன் அது ஒன்றை வேடிச்சு மத்ததெல்லாம் அது அல்லாஹ் எனக்கு இப்படி உள்ள நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா சையதா ஆமினா நாயுடைய பரிசுத்தமான மணி வைத்திருந்த உலகத்துக்கு வரும்போது ஷாம் நாட்டு கட்டடத்தை எல்லாம் கோட்டையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி 3 கிதாபுல வரும் ஹக் மாஷா அல்லாஹ். அது மட்டும் பார்க்கல லாமக்கால் வந்து தாத்தசரா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா எல்லாத்தையும் எழுத முடியாது புரிஞ்சா நம்ம 5000 வாலிம் இல்ல 5 லட்சம் 50 லட்சம் 5 கோடி 50 கோடி வாலிம் மௌலூத் எழுதுனாலும் முடியாதுப்பா. அது என்னாவது முடியாது மாஷா அல்லாஹ். அதனாலதான் என்ன அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்தை முஹம்மதா வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். புகழப்பட்டவர்கள் புகழுக்கு உரியவர்கள் புகழப்படுபவர்கள் மாஷா அல்லாஹ். எல்லா காலத்திலையும் மாஷா அல்லாஹ் என்ன சாஹிபுல் ஹம்து மாஷா அல்லாஹ். எல்லா காலத்திலையும் ஹம்துடைய சாஹிபு மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அங்க என்ன நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷான் அல்லாஹ் நமக்கு ஸலவாத் செய்து ஓதுறதை காட்டுறா. ஒன்னால முடியாது ஹபீபுல் ஆலமீன் என்ன சொல்லு எல்லா அமலையும் நீ செஞ்சிட்டு கூலி இது செய்ய முடியல என்னால ஏலாத அல்லாஹ் எனக்கு அந்த குவத் இல்ல அல்லாஹ் எனக்கு அந்த பவர் இல்ல நான் உன் ஆஜிசியத்தை காட்றீல அந்த இத்ராக் உனக்கு அஜ்ர் தரமாஸ் அல் அஜ்ஸு அந்தர்கல் இத்ராக் இத்ராக் அல் அஜ்ஸு அந்தர்கல் இத்ராக் இங்க உன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துறதுனால யா அல்லாஹ் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்ற அல்லாஹ். உன்னுடைய ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ். சொல்ல போனா என்ன நீ முஹம்மது நீ ஹாமிதா இருக்கிற ஒரு ஹபீப் மஹமூதா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். நீ மாஷா அல்லாஹ் ஹாமிதா இருக்கிற ஒரு ஹபீப் மஹமூதா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அந்த மஹமூத போய் என்ன போய் ஸலவாத்துக்கு என்னால முடியுமா இல்ல நான் ஆஜிஸ் நான் மாஷா அல்லாஹ் ஆஜிஸ் பந்தா நாகிஸ் பந்தா நான் ஜீரோ அல்லாஹ். புரிஞ்சா? இந்த நியத்துல ஓதுனா ஒரு ஸலவா சரி போதும் அல்லாஹ் நம்மள ஹீரோ ஆக்கிடுவான் மாஷா அல்லாஹ். ஒரு ஸலவாத்துல அல்லாஹ் ஹீரோ ஆக்கிடுவான் மாஷா அல்லாஹ். அது அல்லாம ஸலவாத் ஹகீகத்து விளங்காம என்ன நீ ஒரு நாளைக்கு ஒரு தரம் என்ன எத்தனை தரம் ஸலவாத் சரி ஓதுனாலும் என்ன நீ நான் சொல்றேன் எது ரியலா நடக்குது அதுக்கு நேர் உல்டாவான திங்க் பண்றியப்பா. எது நடக்குது உண்மையிலே சொல்றது அல்லாஹ். நீ நான் சொல்றேங்கிற நீ எங்க சொல்ற? நீ சொல்லவே இல்லையே. உன்னால எப்படி முடியும்? நீ சொல்லவே இல்லையே. அப்ப உம்மா ஆயிஷா நாயகி கான குல்குல் குர்ஆன்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு சிஃபத் குல்குங்கிறது என்ன? ஒரு சிஃபத் குல்குல் கரீம் அது குர்ஆன் மாஷா அல்லாஹ். இப்படி உள்ள நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான அருமை உம்மாவுடைய மணி வைத்திலிருந்து மாஷா அல்லாஹ் சையதா ஆமினா நாயுடைய பரிசுத்தமான மணி வைத்திலிருந்து சையதா ஆமினா நாயுடைய பரிசுத்தமான மணி வைத்தில இருந்து துனியாவுக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் லாமக்கான்ல இருந்து அரிசி வரைக்கும் இல்ல லாமக்கான்ல இருந்து தஹத்தஸ்ஸரா வரைக்கும் நாயகம் பார்த்தாங்க. லாமக்கான்ல இருந்து தஹத்தஸ்ஸரா வரைக்கும் பார்த்தாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார் உம்மா பார்த்தாங்க. உம்மா பார்த்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியாருடைய பரிசுத்தமான மணி வைத்தல் செய்த ஆமினா நாயகனுடைய பத்தனா தஹர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் ஆவறாங்க. நாயகர் ஜத்துல் கரீம் சையதுல் முகர்ரபீன் சையதுனா ஷைபத்துல் ஹம்த் யாரு மௌலானா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஜத்துல் கரீமான அப்துல் முத்தலிப் ஆகியோருடைய ஒரிஜினல் பேர் என்ன? ஷைபத்துல் ஹம்த். புரிஞ்சா? ஷைபத்துல் ஹம்த் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லா ஷரீஃப்ல மதாஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் காபாவை தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். நாயகம் பைத்துல் கரீம்ல சையதா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான வீட்டுல உம்மாட ஒளிமயமான நூறானியத்தான வயித்துல இருந்து மாஷா அல்லாஹ் இதுமா தஸ்ரீஃப் கரீம் ஆகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. உம்மா வயித்துல இருந்து வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். எப்படி மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அப்படியே தவாதுக்கா குறிஞ்சிச்சு மாஷா அல்லாஹ். காபா குறிஞ்சிச்சு மாஷா அல்லாஹ்.
காபா குனிஞ்சிச்சு மாஷா அல்லாஹ். குனிஞ்ச புரியுதா? அது தலையை கீழே தாழ்த்திருச்சு மாஷா அல்லாஹ். யாருக்கா மாஷா அல்லாஹ்? ஹபீபுல்லாஹ்கா மாஷா அல்லாஹ். அடே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குலாம் பிலாலுடைய கால கீழே காபா இருக்கும் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கீழே இருக்க குடியாது மாஷா அல்லாஹ். பிலாலுடைய ஃபானி ஃபி ரசூல் பிலாலுடைய பிலால் ஹபஷியுடைய கதவ கீழே பைத்துல்லாஹ் இருக்கும் மாஷா அல்லாஹ். அந்த பிலாலுடைய கல்வில இருக்கிற மாலிக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷர் கரிம் ஏது குடியாது மாஷா அல்லாஹ். காபத்துல்லாஹ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன அப்படியே குனிஞ்சிச்சு மாஷா அல்லாஹ். அப்படியே சுஜூத் செய்யற மாதிரி என்ன காபா சாஷ்டாங்க மாச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க ஜமா அப்துல் முத்தல்லாஹ் வந்துட்டாங்க நாயகம் மாஷா அல்லாஹ். வந்துட்டாங்க நாயகம் மாஷா அல்லாஹ். சர்வரே கௌனைன் வசகலே வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். சர்வரே கௌனைன் வசகலே வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். வாலியே கௌனைன் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். நாதிஷே ஹர்தோ ஜஹான் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். ஜானஷீன் அர்ஷே பரீன் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். யார் புரிஞ்சுக்கிட்டா? ஜெத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் சையதுனா ஷைபத்துல் ஹம்த் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். வந்து பிறந்துட்டாங்க. மௌலிதுல் கரீம் ஆயிட்டாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் நாயகம் மௌலிதுல் கரீம் ஆயிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். உம்மாட மணி வயித்துல இருந்து வராங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மாட பரிசுத்தமான நூறானியத்தான மணி வயிறு மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 40 நாள் இருந்த அந்த மீனை பத்தி சொல்லும்போது ஃபாசிலே பரலவி அலா ஹஸரத் கிப்லா மாஷா அல்லாஹ் சொல்லுவாப்ல. முஃபஸ்ஸிர்களோட தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் என்ன அது வருது. ரூஹுல் பயான் போன்ற தஃப்சீர்கள்ல மாஷா அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 40 நாள் கல்வத் இருந்த அந்த மீன் மாஷா அல்லாஹ் மீன்களுக்கெல்லாம் குத்துபு மாஷா அல்லாஹ். மீன்களுக்கெல்லாம் குத்துபு மாஷா அல்லாஹ். அரே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் இருந்த வயிறு மாஷா அல்லாஹ் குத்துபா இருந்தா 10 மாசம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த 10 நாள் எந்த அளவுக்கு அது ஷரஃபானது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அரிசை விட அது அஸீமானது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அரிசை விட அஃதலானது மாஷா அல்லாஹ். சையதா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி வயிறு மாஷா அல்லாஹ். புரியுதா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் இருந்தாங்க மாஷா அல்லாஹ் மீன் வயித்துல. அந்த மீன் மாஷா அல்லாஹ் குதுபா இருக்குது எல்லா மீனுக்கு மாஷா அல்லாஹ். ஹபீபா ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் 10 மாசம் இருக்கறாங்க உம்மட வயித்துல மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கறாங்களோ அந்த இடம் அவன தள்ளி உட்காரு. நீ முன்னாடி வா. கதவோட நீ உட்காரு. சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடம் எந்த அளவுக்கு அஃதலானதுன்னு சொல்லும்போது மாஷா அல்லாஹ் எங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூதா இருக்கிறாங்களோ அந்த இடம் அஃதல் மின் அர்ஷில்லாஹி தஆலா. அது அல்லாஹ்வுடைய அர்ஷை விட அஃதல்ங்கறாங்க மாஷா அல்லாஹ். நம்முடைய ஐமத்தின் மாஷா அப்படினா மாஷா அல்லாஹ் 10 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா சய்யிதா தய்யிபா தாஹிரா ஜாஹிதா ஆரிஃபா சாஜிதா மலிகா சுல்தானா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்மா ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா ஆமினா பின்த் வஹப் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் உடைய பத்தன் ஷரீஃபா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷை விட அஃதலானது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? புரிஞ்சா மாஷா அல்லாஹ்? சையீதா ஆமினா நாயகத்துக்காக ரசூலுல்லாஹ்வுடைய அருமை அபுல் கரீம் அபுல் கைர் தாது வைஸுல் அலீம் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து மாஷா அல்லாஹ் முஷ்தாக் இலல் ஜன்னah சொர்க்கம் முஷ்தாக் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இஷ்தியாக் செய்து மாஷா அல்லாஹ். அவங்களுடைய கதமைனி ஷரீஃபைன் தன்னில் படணும்னு சொல்லி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆசிக்குது மாஷா அல்லாஹ். காரணம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட அஃதலான ஸாத் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபுடைய ஸாத் முகத்தஸ் மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபுடைய ஸாத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோட அஃதல் மாஷா அல்லாஹ். ஜன்னத்து அவங்களுக்கு தேவையில்லை, ஜன்னத்துக்கு அவங்க தேவை மாஷா அல்லாஹ். முஸ்தாகிருல் ஜன்னah ஜன்னத்துக்கு அவங்க முஸையின் மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தை பிரகாச வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபைன் தஸய்யிதைன் ஸஈதைன் ஷஹீதைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நஸீரைன் ரவுஃபைன் மலிகைன் மஃதுமைன் குதுபைன் கௌஸைன் சித்திகைன் ஷஃபீஐன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் அமீன் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் வ பரகாத்து மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன் மாஷா அல்லாஹ்.
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதேன் கரீம் முஸையின் மாஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாலிதேன் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன ஆசைப்படுது. நமக்கு வந்துட மாட்டாங்க, அது துடிக்குது மாஷா அல்லாஹ், அது துடிக்குது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அவங்களோட ஷானுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒரு பெரிய விஷயம், ஒரு சின்னது மாஷா அல்லாஹ். நமக்கெல்லாம் பெருசு, பாக்கியத்திலே பெரிய பாக்கியம். நாயகத்துடைய வாலிதேன் ஷரீஃப் இருக்குன்னா அது சின்னது. 25 வருஷம் சரதாரசல் மாஷா அல்லாஹ் சையதுனா அப்துல்லா நாயக்கர் ஜபர் சேவன் 100 இருந்துச்சு மாஷா. 25 வருஷம் 25 வருஷம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத்துல் கரீம் 100 ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு மாஷா அல்லாஹ். 10 மாசம் 100 முசப்பிராவி மாஷா அல்லாஹ் என்ன உம்மாட பத்தன் அத்ஹர்ல இருந்துச்சு மாஷா அல்லாஹ். வாலிதேன் கரீமேனுடைய அஃலதியத் மாஷா அல்லாஹ் என்ன கணக்கில் அடங்காது. இந்த உம்மாட பரிசுத்தமான மணிமயத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது உம்மா லாமக்கான்ல இருந்து தஹத்த சரா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். எல்லாத்தையும் பார்த்தாங்க. சையதா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ள அந்த ஃபிராசத் என்ன எந்த சஹாபத்தும் கிடையாது, இன்க்ளூட் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட மாஷா அல்லாஹ். சையதா ஆமினா நாயகியுடைய ஃபிராசத் எந்த சஹாபத்துக்கு இல்லங்கும்போது குதுபு கௌசுகளா எங்க இருக்கும்? விளங்குதா? சஹாபாக்களுக்கே இல்லங்கும்போது குதுபு கௌசுகள் கேட்க வேணும். அந்த மர்த்தபாக்கள்லாம் கடந்தவங்க, அந்த மர்த்தபாக்கள் எல்லாம் கடந்து போனவங்க அவங்க மாஷா. எல்லா கௌசும் செய்த ஆமினா நாயகத்துடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்துல மாஷா. எல்லா கௌசும் செய்த ஆமினா நாயகத்துடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்துல மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதேன் கரீமனுடைய ஷரஃபை படிச்சு கொடுக்கணுமா நம்ம மாஷா அல்லாஹ். நாமளும் படிக்கணும், நம்முடைய அஹலுக்கு படிச்சு கொடுக்கணும். நமக்கு நாயகி எந்த அளவுக்கு ரகுபத் செய்யறாங்க. ஃபத்ஹு மக்கா, ஃபத்ஹு மக்கா 10,000 சஹாபாக்கள் கூடி நிக்கிறாங்க. மக்கத்து முஷ்ரிக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ எல்லாரும் என்ன ஹைபத்துல இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடி இருந்த மக்கத்து முஷ்ரிக்கள் குஃபார் எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் ரிசான் ஹக்குல் கரீமா கொடுத்த நல்வாக்கு சுப செய்தி என்ன? லிமதகுலு அன்னிஃபாயிலுக்கு, நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணுங்கிறது மாஷா அல்லாஹ். லிமதகுலு அன்னிஃபாயிலுக்கு, நான் உங்கள்கிட்ட எவ்வாறு நடந்துக்கிறோம் நீங்க சொல்லுங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் மாஷா அல்லாஹ், ரஹ்மத் முத்லக் மாஷா, வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜூத ரஹ்மத் மாஷா அல்லாஹ். அல்லும் பகலும் டே நைட் மாஷா அல்லாஹ். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, மக்காவுல 13 வருஷம், மதீனால மாஷா அல்லாஹ் என்ன ஏறத்தாழ 8 வருஷம், கிட்டத்தட்ட 21 வருஷமா 21 வருஷம், 21 வருஷம் இடைவிடாது. எத்தனை யுத்தங்கள், எத்தனை போர், எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்களோ, என்னென்ன கொடூரமான வார்த்தைகளா சொன்னாங்களோ, அப்படி பேசிய கவுமுட்ட கேட்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எப்படி செய்யணுமா, நான் என்ன செய்யணுமா சார், நீங்க சொல்லுங்க மாஷா. இந்த ஒரு வார்த்தை மக்கத்து முஸ்லிம்களுடைய கல்வை எல்லாம் உலுக்கிடுச்சு மாஷா. நிச்சயமாக இத்தனை ஆண்டுகள் நம்முடைய லைஃப்ல நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம் மாஷா. நாம் மிகப்பெரிய கொடூரமான பாவத்தை செய்துட்டோம், மிகப்பெரிய துல்மை நாம் செய்துட்டோம், நாம் மிகப்பெரிய வாலிம் என்று தனக்கு தாங்களே என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கூட அளவுக்கு மாசான நாயகத்துடைய அந்த ஒளிமயமான திருவாக்கம் மாஷா. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை உம்மா நாச்சியார் சையது ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கியாம் செய்த பைத்துல் கரீமை காட்டி சஹாபத்துல சொல்றாங்க, அருமை தோழர்களே, என் உம்மா மாஷா அல்லாஹ், என் உம்மா மாஷா அல்லாஹ் என்ன என்ன தவல்லுதாக்கன என்ன பெத்தெடுத்த பைத்து சங்கீது மாஷா அல்லாஹ். இப்போ
நான் காபத்துல்லா ஷரீஃப்ல ரசூல்லா சஹாபத்துக்கு மசாலா என்ன சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் திருவாயில சொல்றாங்க, நான் இப்ப காபத்துல்லா ஷரீஃப்ல இருந்து நான் என் ரப்பை தொழுது கொண்டிருந்தேன். நான் என் ரப்பை தொழுதுட்டு இருக்கிறேன் காபா ஷரீஃப்ல இருந்து. என் உம்மா என்ன கூப்பிடுறாங்க, முஹம்மத் முஹம்மத் என்ன கூப்பிட்டா, மாஷா அல்லாஹ் லஹபப்த லப்பைக யா உம்மி. நான் என்ன செய்வேன், என் பாசமிக்க தாயே சொல்லி என்ன செய்வேன், லப்பைக் ஹாஜிர் உம்மா வந்துட்டமான்னு என் சலாத்தை நான் தர்காக்கிட்டு போவோம். மாஷா அல்லாஹ் என் உம்மாவுடைய நிதாவுக்கு இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மாவுடைய